வணக்கம் மக்களே. வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எனக்கு தெரியும் இது வந்து என்ன சொல்றது, இந்தியாவில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற டைம். ஆனால் வந்து டெல்லியில் ஒரு பார்ட்டில் சில மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியமான விஷயத்தினால தான் நாங்கள் திரும்பியும் இந்த லைவுக்கு வந்தோம். இப்போ தான் ஒரு லைவ் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிட போயிட்டு ஒரு நியூஸ் கேட்டோம். அது கேட்ட உடனே ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஹாய் தீபக். ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபக். என்ன நடக்குது இந்தியாவில், என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப கொடுமையா பெண்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வரும்? எத்தனை நிர்பயா, எத்தனை பேரை தான் வந்து அவங்க இந்த மாதிரி கொல்லுவாங்கன்னு தெரியல. தீபக், நியூஸ் கேட்டீங்களா நீங்க? ஹாய் சுகஃபன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சுகஃபன், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தீபக், நியூஸ் கேட்டீங்களா? விஜய், நீங்க தான் சொல்லணும் அந்த நியூஸை. ரியலி எனக்கு டெரிபிளா, என்னதான் பண்றாங்க, எனக்கு பேச்சே வரல கேட்டதுக்கு அப்புறமா. இது வந்து அதான் ரொம்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்லுறதுன்னு ஐ டோன்ட், எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆத்திரத்தை நான் கொட்டிட்டேன் மித்ராஜி முன்னாடியே. இப்போ வந்து ஐ எம் நாட் ஃபைண்டிங் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங். இது எப்பதான் வந்து எப்பதான் இது நம்ம ஊரு நம்ம நாடுலாம் தாண்டி இது எப்பதான் இது இந்த 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 கொடுமை இந்த அட்ராசிட்டி நிக்குன்னு தெரியல. நம்ம என்னன்னா தாலிபான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஊர்லயே இவ்வளவு பார்பாரியன் திங்ஸ். அதேதான் சொல்ல வந்தேன். நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் அவ்வளோ உமன் அகேன்ஸ்ட் அவ்வளோ பண்றாங்கன்னு நம்ம வந்து இவ்வளோ கோஷம் பண்றோம், இவ்வளோ நம்ம வந்து போராடுறோம். ஆனா நம்ம ஊர்ல நடக்கிறது வந்து நம்ம பேச மாட்டேங்கிறோம், இல்ல நம்ம வந்து அதை பத்தி எதுவுமே வந்து நம்ம நியூஸ் எடுக்க மாட்டேங்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம மற்றது எல்லாம் நம்ம வந்து வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் சோ மெனி திங்ஸ். பட் இந்த விஷயம் வந்து எப்பதான் ஸ்டாப் ஆக போகுது, வென் திஸ் இஸ் கோனா ஸ்டாப்னு தெரியலங்க. ஐ மீன், திஸ் இஸ் a direct question to all government officials, politicians, whoever it is. எப்படிதான் they are just even sitting and eating food at their home எனக்கு தெரியலங்க. எனக்கு I really don't understand. என்னால I cannot digest this one. How can someone இந்த நியூஸை கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு நிம்மதியா இருக்காங்க நம்ம ஊர்ல? பொலிட்டிஷியன்ஸ், நான் கேட்குற கேள்வி வந்து the people who can do something. நான் எல்லாரும் கேட்கல, அஃப்கோர்ஸ் எல்லாரும் கேட்குறேன். பட் the people who has the power, who can do something, you can take some action or initiate some action, எப்படி கவர்மெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ஸ்பெஷலி டெல்லி போலீஸ், டெல்லி கவர்மெண்ட், எல்லாருக்கும் இந்த கேள்வி. என்னதான் நீங்க கோஸ் டு மோடி ஆல்சோ, இந்த மோடி ஜி எல்லாம் யாருக்குமே மரியாதை கிடையாது. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டவங்கன்னா யாருக்கும் மரியாதை கிடையாதுங்க. nobody is respectful until you solve this one. இதுல சால்வ் எதுவுமே இல்லைங்க. இல்ல, நேரடியா தெரியுது யார் யார் பண்ணிருக்காங்கன்னு. அவங்க ஃபேமிலி சொல்றாங்க நேரடியா, இவங்க எல்லாம் இந்த கும்பல் ஃபுல்லா அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாருக்கு? சிவில் டிஃபென்ஸ், சாபியா சாஹி சிவில் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. சாபியா சைஃபி 27வது நைட்டு வந்து வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா அம்மா வந்து தேடுறாங்க, ஆனா வரல. அவங்க வீட்டுக்கு ஆஃபீஸ்ல இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல. 27ஆம் தேதி நைட்டு வீட்டுக்கு வரல. திடீர்னு வந்து அவர் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி உங்க பொண்ணு இறந்துட்டா. இவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு என்ன, இறந்துட்டாங்களா? ஆமா, நீங்க வாங்கன்னு ஏதோ ஸ்டேஷனுக்கு ஃபைஸ்லாபாத் அந்த இடத்துல ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருக்காங்க இவங்கள. இவர் வந்து இவரோட இவர் பேசிக்கலி ஐ திங்க் ஹி பிலாங்ஸ் ஃப்ரம் யூபி ஆர் சம்திங் லைக் தட், அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்த உடனே வந்து வித்தின் 1 hourல போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல என்ன எழுதுனாங்க எதுவுமே சொல்லலை பேரண்ட்ஸ் கிட்ட. போஸ்ட்மார்ட்டம்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க, இது இனிமே எதுவும் பண்ண முடியாது, நீங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஐ மீன், எடுத்துட்டு போங்க, நாங்க இனிமே எதுவும் இல்லை, இது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே சொல்லல பேரண்ட்ஸ் கிட்ட என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு. இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் முடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் வந்து
இது நான் நீங்க கேட்டீங்களா கேட்கலையான்னு தெரியல. பட் இப்ப நான் சொல்ல போறது வந்து நான் லிட்டரலி சொல்றேன். உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா பொண்ணுன்னு இல்லைங்க. உங்க வீட்ல யாருக்காவது இந்த மாதிரி இது வந்து கண்ணுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ரத்த தண்ணி தான் வரும். வீட்ல லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் முடிக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிய துணியை கட்டியிருக்காங்க, ஓபன் பண்றாங்க லேடிஸ்லாம். அலறி போய் உக்காந்துருக்காங்க அந்த லேடிஸ். நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம். தலையை வெட்டியிருக்காங்க, ஒரு மார்பை வெட்டியிருக்காங்க, பிரைவேட் பார்ட்டை வெட்டியிருக்காங்க, ஃப்ரண்ட் பிரைவேட் பார்ட்டை வெட்டியிருக்காங்க, பேக்ல வெட்டியிருக்காங்க, வயிற்றுல இருந்து பின்னாடி பக்கத்துல இருந்து சதையை எடுத்திருக்காங்க, யாரோ சாப்பிடுற மாதிரி சதையை எடுத்திருக்காங்க. உடம்புல கிட்டத்தட்ட 50-60 கத்தி குத்து இருக்குங்க. இது வந்து அவங்க இவ்வளோ கொடுமையா வந்து அவங்கள வந்து அவங்க 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 அவங்கள வந்து கொண்டிருக்காங்க. இந்த 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 மிருகங்களா யாருன்னு எனக்கு தெரியல, இவங்க பண்ணியிருக்காங்க. இதை பத்தி வந்து எதுவுமே சொல்லல போலீஸ் பேரண்ட்ஸ் கிட்ட. 27 நைட்டு இது நடக்குது. இல்ல கிளீனா அந்த டிஸ்ட்ரிக்ட். நீங்க மியூட்ல இருக்கீங்க. அவங்க அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க சொல்லுங்க. அவங்க வந்து சிவில் டிஃபென்ஸ். அவங்க என்ன போஸ்ட் எனக்கு தெரியல. சிவில் டிஃபென்ஸ். அந்த 21 இயர்ஸ் 21 வயசு தான் ஆகுது அந்த 21 வயசு பொண்ணு 4 மாசம் தான் ஆகுது. அவ்வளவு பெருமையா ஷி வாஸ். நீங்க தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்க? அதெல்லாம் வந்து அவங்க 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 அவங்களை தேடும் போது ஸோ அந்த ஆஃபீஸே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ஆஃபீஸே 2 நாள் முன்னாடி 25ஆம் தேதி வந்து அவங்க யார் அந்த எந்த தாசில்தாருக்கு அண்டர் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ, சாபியா சாயிஃபி, அந்த தாசில்தாரை வந்து 2 நாளுக்கு முன்னாடி 25ஆம் தேதி வந்து ஆன்டி கரப்ஷன் ஏதோ கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராபபிலிட்டி என்னன்னா, மேபி அந்த அரெஸ்ட்டுக்கு சாபியா ஏதாவது சொல்லியிருப்பாளோ, ஐ மீன் ஏதாவது துப்பு கொடுத்துருப்பாளோ, இல்லை ஏதாவது சாட்சியா இருந்திருப்பாளோன்னு தான் வந்து இன்னும் அதை பத்தி யாரும் சொல்லலை. இது வந்து எங்களோட கெஸ்ன்னு நான் சொல்றோம், அவ்வளோதான். பட் அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இட்ஸ் இன்வால்வ் இன் திஸ். அதுல அந்த ஆஃபீஸ்ல இருக்க ரவீந்தர்னு ஒருத்தன், அப்புறம் ஜோதின்னு ஒரு பொண்ணு, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. இந்த ஜோதிக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நைட்டு, என் பொண்ணு இன்னும் வரல, என்ன ஆச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு யாரோ கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜோதி என்ன பதில் கொடுக்குறா, இல்லை இன்னும் வரல, எங்கேயாச்சும் போயிருப்பா. அது சொல்லாம இந்த காலை நீ ரெக்கார்டு பண்றியான்னு கேட்டா அந்த ஜோதி பொண்ணு. ஸோ அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாவே வந்து இட்ஸ் இன்வால்வ் இன் திஸ். இது மர்டர்லாம் கிடையாதுங்க. இது அந்த மர்டர் வார்த்தையே வந்து டிக்ஷனரியிலேருந்து எடுத்துட்டு இவங்களுக்குலாம் வந்து வேற ஒரு வார்த்தை we have to coin. We have to find out another word for these people. இந்த மாதிரி ஆக்ட் பண்றவங்களுக்குலாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோ கொடுமையா பண்ணி இப்ப வந்து என்ன பண்றாங்க இது 27th நைட் 27th நடந்திருக்கு. 28, 29 மேபி எல்லாம் முடிஞ்சிச்சு. 31st அந்த நியூஸ் வெளில வருது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளில மீடியால வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 1ஆம் தேதி 1 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு முகத்தை பாருங்களேன், எவ்வளோ வெட்டு, எவ்வளோ. நான் இங்க போடுறேன் இந்த இடத்துல. 1ஆம் தேதி இப்ப எல்லாரும் வந்து எங்க டெல்லியில வந்து போராட்டம் பண்றாங்க. இதை பார்த்து கூட மோடி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் இப்ப யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியல. நான் இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசுறது வந்து நான் மரியாதை கொடுத்துட்டு மோடி அவர்கள் சொல்லணுமா, இல்ல கேஜ்ரிவால் அவர்கள்னு சொல்லுமானா, இல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அவர்கள்னு சொல்லணுமா, இல்ல வந்து நான் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் பார்த்து பேசணுமா? எனக்கு புரியல. எனக்கு இது வந்து இதுக்கு வந்து நான் விசாரணை வச்சு ஆள் கண்டுபிடிச்சலாம் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் வேற மாதிரி இதுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வேற மாதிரி தண்டனை கொடுக்கணும். நம்ம இந்த ஹைதராபாத்லயா கர்நாடகாலயா ஓட சுட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் பேசாதீங்க நீங்க வேற. அதே வேற எப்படிதான் இவங்களை வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் தான் நம்ம நடந்ததுன்னு சொல்றேன்னா, நான் நடந்ததுன்னு சொன்னேன்.
ஐ அம் நாட் கரெக்ட் டெல்லிங் இட் திஸ் இஸ் த சொல்யூஷன். பண்ணாங்கன்னு தானே சொல்றேன்னா. கரெக்ட். அது அது ஆமா ஆமா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஒரு ஹைதராபாத் அது கூட கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அது கூட ஒரு கவர்மெண்ட் கமிஷனர் எனக்கு போஸ்ட் சரியா யாருன்னு தெரியல. பட் போலீஸ் ஆஃபீஸர் இல்ல டிட் தட் ஒன் ரைட். அவர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்கா, அவருக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கணும். பண்ணிருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்குங்க இவங்க மேல இன்னும் விசாரணை வச்சு இவங்களை வந்து கோர்ட்ல அந்த நிக்க வச்சு இவங்களை விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு லாயரை வச்சு டிஃபென்ஸ் லாயரை வச்சு பண்ணணும் இவங்களெல்லாம். லா யாருக்குங்க? சிவிலைஸ்டு பீப்புளுக்கு லாங்க. லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் வந்து சிவிலைஸ்டு பீப்புளுக்கு. கிரைம் கூட பண்றவன் வந்து காசு இல்ல அது இதுக்குன்னு கஷ்டத்துல கிரைம் பண்றவன் வந்து கிரிமினலுங்க. இவங்கெல்லாம் வந்து they don't fall in any of this category. They don't fall in any of this category. நிர்பயா கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தாமினி கேஸ் இதோட கொடுமையா அந்த பொண்ணு கூட நான் பண்ணிருக்காங்க. என்னங்க இது? ஐயோ அப்பா என்ன கொடுமை! இவ்ளோலாம் வந்து எப்படி எந்த அவங்களுக்கு மைண்ட் எந்த மிருகம் ஆவணுங்களாம். நம்ம எந்த ஊர்ல நம்மளுக்கெல்லாம் வந்து தாலிபான் பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது யோகியதை இருக்குன்னு தகுதியே நினைக்கிறீங்க? கிடையாது. தாலிபான்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்குலாம் தகுதியே கிடையாது. தாலிபான் ஐசிஸ் பத்தி எத்தனை பேசுறதுக்கு நிர்பயாவை நம்மளுக்கு கொல்லுவாங்க இந்த இல்ல மாதிரி. இல்ல அதேதான். ஐசிஸ் தாலிபான் பண்ணதுலாம் வந்து ரொம்ப கொடுமைன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தகுதி இருக்காங்க? இது சிம்பிளா நான் கேக்குறேன். எப்படிங்க இது வந்து நம்ம வந்து எப்படி இது ஹவு டு மேக் இட் திஸ் ப்ராசஸ் ஃபாஸ்ட்? அவ்வளவுதான் இப்ப நம்ம யோசிக்கணும். நடந்து முடிஞ்சிச்சு. அந்த பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் வந்து ஈடு கொடுக்க முடியாத இழப்பு அதெல்லாம். இட்ஸ் ஓவர். இல்ல பட் இல்ல இந்த ஒரு 21 வயசு பொண்ணுக்கு இவ்ளோ கொடுமை அனுபவிக்கணுமா? எதுக்காக? நேர்மையா இருந்ததுக்காகவா? இல்ல அவங்க எதுக்கு வந்து வேணா இருந்துகிட்டு போட்டோம். அதுக்காக வந்து இத்தனை வெட்டா? இந்த நெத்தியில எங்க அங்க எவ்ளோ வெட்டு. அந்த பொண்ண வெறும் பார்க்கும்போதே நார்மலான ஃபேமிலி அவங்க. அவங்க பாத்திரம் தேய்ச்சி அவங்க பொண்ணை படிக்க வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட நேபர் சொல்றாரு. என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களோட நேபர் என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு. எப்பதாங்க நம்மளுக்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஐ மீன் லைக் இது என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. எப்படி வந்து இந்த குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனைலாம் கிடையாது. எதுக்குங்க நம்ம ஊர்ல எதுக்கு எனக்கு தெரியல. எதுக்குதான் ரூல்ஸ் இருக்கு, எதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எதுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, எதுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இவ்ளோ பேர் இருந்து எதுக்கு சிபிஐ இருக்காங்க, எதுக்கு ஏஜென்சிஸ் இருக்காங்க, எதுக்கு போலீஸ் இருக்காங்க, இவ்ளோ பேர் இருந்து கூட ஒரு பொண்ணை வந்து ஐயோ அது பாதுகாப்பு இல்ல. இத்தனைக்கும் டிஃபென்ஸ்ல அவங்க சிவில் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ற அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் ஃபுல் டிபார்ட்மெண்ட் இது சேர்ந்து பண்ணிருக்குன்னா எங்க போய் நம்ம இதுக்கு மேல எங்க போய் நம்ம வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல. பட் இதை வந்து விடக்கூடாதுங்க. தப்பு நடக்கும், தப்பு நடந்துட்டு தான் இருக்கும். இதை விடக்கூடாது. அவ்வளவுதான் மக்கள் உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி. உங்ககிட்ட வைக்கிற இது ஒண்ணுதான். நம்ம எப்ப பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆனா ஆமா எல்லாருக்கும் ஜஸ்டிஸ்னா இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு வாட் இஸ் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ. தீபக் தாலிபான் பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதியே இல்ல. தகுதியே கிடையாது தீபக். நம்ம எல்லாம் பேசுறதுக்கே தாலிபான் வந்து ஐசிஸ்ல என்ன அவங்க பண்ற மாதிரி நம்ம என்ன அவங்களோட கம்மியாவ நம்ம பண்ணிருக்கோம். நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஆக்சுவலா எனக்கு போட்டோ கிடைக்கல. அவங்களோட போட்டோ கிடைக்கல. இந்த ஒரு போட்டோ தான் அவங்க டெத் போட்டோ. இறந்ததுக்கு அப்புறமா இந்த போட்டோ தான் இருக்கு. ரொம்ப கொடுமையா இருக்கு பாக்குறதுக்கே. ரொம்ப 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 முடியலப்பா எனக்கு. ப்ளீஸ் இத வந்து எல்லாரும் வந்து ட்வீட் பண்ணுங்க. ட்விட்டர்ல போனாலே உங்களுக்கு that is the one place where everyone is there. ட்விட்டர்ல போங்க. எல்லாருக்கும் ட்விட்டர்ல போங்க. ட்விட்டர்ல நீங்க தேடுங்க. உங்களுக்கு ஹேஷ்டேக் கிடைக்கும். நாங்க வேணா ஹேஷ்டேக் தேடி நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஹேஷ்டேக்கை ட்வீட் பண்ணுங்க. எங்க முடியுமோ பேசுங்க. யார் பேச முடியுமோ. இப்ப மறுபடியும் நான் கேட்கிற கேள்வி நான் சொல்றது வந்து the people who can do something, please do something. இப்ப வந்து நான் தமிழ்நாடுலயே வந்து இந்த மெசேஜ் இன் கேஸ் நம்ம தமிழ்நாடு சிஎம் கேட்டா கூட அவரால் ஏதாவது பண்ண முடியுமா அவர் கண்டிப்பா பண்ணணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். யாரால ஏதாவது பண்ண முடியுமா? ப்ளீஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் இனிஷியேட் பண்ணுங்க.
இதுவரைக்கும் இனிஷியேட் YouTubeல பண்ணுங்க தான் கவர் இந்த விஷயம். பண்ணியிருக்காங்க. ஆமா. இத வந்து ஒரு இனிஷியேட் சேனல்ல கூட பண்ணுங்க இத. நம்ப நம்ப ஊரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இத கேக்குறாரு. அவரு ஏதாவது பண்ண முடியுமா? இனிஷியேட் பண்ணுங்க. இது வந்து எவ்ரிஒன் ஹூ கேன் டூ சம்திங். நம்ப ஊர் கமிஷனர் ஏதாவது பண்ண முடியுமா? ப்ளீஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் புட் சம் பிரஷர் ஆன் தீஸ் பீப்பிள் டு டூ சம்திங் ஆக்ஷன் ஃபாஸ்ட். இதுவும் நிர்பயா கேஸ் மாதிரி 10 வருஷம் இழுக்கக்கூடாதுங்க இது. மோடி இதுல மோ- இதுல மோடி ஜி எல்லாருமே சொல்லணும். ஆமாமா, மோடி ஜி இதுல சொல்லணும்னா அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப், ஹி ஹேஸ் டு. இது என்னங்க இது, மாசம் மாசத்துக்கு ஒரு கேஸ் வந்துட்டே இருக்குங்க. மாசம் மாசம் ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு கேஸ் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு யாரோ பொண்ணு நாக்கெல்லாம் வெட்டி பண்ணாங்க. அதான் அது பிரியங்கா போலீஸே கேஸ் அது இப்ப. எரிச்சிட்டாங்க. அது ஆ, போலீஸே எரிச்சிட்டாங்க. எங்க பிரியங்கா, பிரியங்கா இது கேஸ். இது நம்மலாம் வந்து அது போலீஸே எரிச்சிட்டாங்க. அவங்களே பெத்தவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் குடுக்கல. இப்படியே இருந்துச்சுன்னா, எப்படிதான் நம்ம பிள்ளைங்க வந்து எனக்கு புரியவே இல்லப்பா. நிம்மதியா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஊர் பக்கமே வர்றது கூட அவ்ளோ பயமா இருக்கு. ஏன் இந்த மாரி பண்றாங்க? மிருகம் 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 இதெல்லாம் வந்து பியூர் பியூர்லி ஈவில் அப்பா. ஈவில் ஈவில் டெவில் சைத்தான் லூசிஃபர் எது வேணா சொல்லுங்க. தீஸ் பீப்புள் ஆர் பியாண்ட் தட். இதுவும் 21 வயசு பொண்ணுங்க, இன்னும் அவ லைஃபையே பார்க்கல. அவ லைஃபையே இன்னும் பார்க்கல. அவ 4 மாசம் தான் ஆச்சு அந்த சிவில் டிஃபென்ஸ்ல அவ வந்து அந்த ஆபீஸ்ல வந்து. இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபோட்டோ. ஏன்னா ஃபோட்டோஸ் பெருசா கிடைக்கல. நம்ம இந்த முஸ்லிம் கண்ட்ரிஸ் துபாயில எல்லாம் நிக்க வச்சு கல் அடிச்சு அடிப்பாங்க தெரியுமாங்களா? ஏதாவது பண்ணணுங்க. இதெல்லாம் விடக்கூடாதுங்க. இதெல்லாம் இதை வந்து இன்னும் என்ன பண்ணணுங்க. இப்ப மக்கள் போராடுறாங்க. 2 நாளைக்கு போராட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஏதாவது மனசு கலைச்சு அனுப்பிச்சிடுவாங்க அங்கிருந்து. இதே மாதிரி போச்சுன்னா எப்படிதான் அப்புறம் பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களா பையங்களுக்கு கூட நடக்கும் போல் இருக்கு இதெல்லாம். எனக்கு புரியல. Can you please? Shweta, do you want in Hindi or do you want in English, Miss Shweta? Lakhor Shweta ji. What happened? Please and thank you in advance. You Okay, want English? let me say in English itself, so maybe everyone can listen. Okay, this is one of an horrific incidents, Shweta ji, which has happened on 21st. So it's not very it's very recent incident. 21st, 27th, not 21st. I'm sorry, 27th. Yeah, 27th of last month. Sabia Saifi, this 21-year-old girl, has been brutally murdered by some few guys in Delhi. And the piteous thing, or not, I won't say the piteous thing, and all the she has been working in the civil defense in district magistrate office in Delhi. She has been working only for past 4 months. The horrific story what has surfaced is how she has been murdered. Initially, she was murdered. The news was given to the parents, and the police, Faisalabad or Faisalbad, something. I don't know exactly how to pronounce it. Police department, they called their parents and they said that your girl has been of course murdered, and postmortem has been done, and please take the body. They didn't say anything to their parents how she was murdered or who murdered it. No, nothing, no information, not even single information was given to their parents. And these parents are a little bit like less educated people, very, I think, below middle class. They are not even middle class. They are very, 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 very low class family people. So they didn't know anything, any procedure formula, and so they just took the body. They came home, and when they wanted to do the last ceremony for the body, so they removed the blanket from her body, and all the ladies were shocked to see what has been done with her body, or what was done to her. Her neck was cut. One of her, I think right or left side breast was sliced. Her private parts, both front and back, was completely sliced. Some of the flesh from her backside of the stomach was taken as if someone has eaten the flesh. More than 50 to 60
stab wounds on her body. I mean, this I still don't know how much a person can torture someone, or not a person. He's no way. He's not a person. He's not animal. He's pure devil. He's pure devil. And now people are asking justice for this girl. 21-year-old girl has been brutally murdered. This people who saw her body, they are saying it's more horrific than Nirbhaya, how she has been murdered. And the whole district magistrate office is involved in this. As civil defense, I don't know what position she was carrying, a woman has been murdered like this. So what safety does other girls have in our country? I don't understand. I simply don't understand. It's not about it's beyond anybody. Nobody can understand this brutality, or this cruel nature of anyone. Uh, I mean, yeah, the whole Yeah. their family knows that the whole department is involved in this one, because one of the friends, when they called her to find out where she is on 27th night, the girl is, before she says anything, the girl is asking one question: is this call is being recorded or what? That was her question. That was her question when they when her friend, when they asked about Savia, why she did return home. And there's another guy called Indrajit working in the same office, and they know the four people have done this one. The parents know, or the family knows, that the four people have done this one. I mean, We all are ashamed. We all are have to ashamed because we don't it's get, not. we don't raise question. We don't ask anybody. Now we have to ask. It's What, high time. yeah, what is government people, what are politicians, what are leaders doing after listening to all this? What is Kejriwal doing? What is Modi doing after listening to this incident? How can they sit calmly? I mean, this is again, this is not, that's the most, this is not the first incident. This is not the first incident. It has been going on like any other. I mean, like a few months back, we heard that girl who was raped and her tongue was cut down so that she can't go and say to anyone, and her body was immediately burned down by the police itself. And recently, 5 years old girl, she has been brutally raped and burnt. I mean, we have to fight for this girl. I mean, like, until where is the limit? I mean, there's no limit for this one. Okay, this is you can't say that we need a limit, but for every single case we have to fight. We have to fight, and we have to fight. We have to find out a different way to fight this one, because this is, again, thanks. Something new is coming, because until now what we have been doing is not working out. Until now what we have been doing, or how we have been fighting, is not giving results. It's not giving results. We have to find some new way to fight this thing. We have to find some new way to make sure that people listen to us, and make sure that these people are punished properly. I mean, just writing hashtag justice for Jia Khan, justice for, it's not working. It's like, yeah, keep shouting. Leaders, politicians, they are not listening. They are not listening to us. We are no one in front of them. We are nobody, no one in front of these people, because they don't care. They have the power and they have the money. So we have to find some new way to do something new, so that these people listen to us. I don't know. I really don't know how Hong Kong came to street when they were against Chinese government. Each and every Hong Kong citizen was on the street fighting against the Chinese government. We have to find a new way, or else we have to come to street.
How many We hashtags we will create? we have For how how many many hashtags we persons? have been making? How many hashtags? And what is the use Hashtag of has been making hashtag? trending. Yeah, it's in Twitter only. We have to bring international media to this one. That's another thing. We have to bring international media to this one. We have to make sure that international media, sorry to say, spits on this government and says this government is not right. We have to bring international media, so then these people will listen, because definitely international media has more, I won't say voice, but then only these people will listen that okay, India's name, because everybody wants India to have a good name. They are not letting these kind of news to come outside. Maybe that's another way. That's definitely one way to bring attention to this one, is like bringing this media out to international news channel. It should be shown in CNN, it should be shown in BBC, it should be shown in Al Jazeera, it should be shown in every single news channel. This news. Then these people will see, oh, something is really big happening. Now we have to do something. It's no local news channels, no, they're not going to even bother, because again, I will bring Modi. I will bring, because yeah, he is the topmost power in our country. If he doesn't do anything, then I can't go and ask anyone else. Modi keeps tweeting about some other countries, some other people. Until now, has he ever been said and saying anything about these all rapes? What has been happening in India? Forget about, no. I don't think any politician or any political party will say, please don't do anything. I want this rapist in my in my constitution. I want these people in my constitution. We need to get louder. We need to make sure that these people listen and find new ways. Listen, it's simple logic. It's simple. It's very simple. If one way you can't reach your goal, you have to find another way. You have to find another way. You can't just keep walking the way and even thinking that okay, still I will not reach the goal, but I'll still keep walking. No, I will find another way to reach my goal. Yes. We are not going to stop, but we are definitely going to find new ways to fight this one. This is beyond any wildest. I mean, like, I don't know what to say. This is beyond anything. No one can even comprehend what kind of pain this girl has went through. Can you imagine if something happens like this to our anyone in from our family? Can you take that pain? The same question we used to ask for SSR also. Will you be quiet if this thing happened to your brother or to your son, to your daughter, or are you waiting until this happens? Are we waiting until this happens before we say anything? Mitraji, I mean, we have to bring international media attention on this one. I don't know how. I don't know how. I Absolutely. really don't know how, but this thing just came to my mind after talking to Shwetaji or whatever. Yeah, Absolutely. sorry, Shwetaji. I work for the local Not country here whatever. in Yeah. TX. I specialize in suicide or homicide detection. I wanted to also tell that SSR was murdered. I know this is not new, but haven't stopped working for justice for him. So true, so true. If you wanted to talk, you can just join us anytime because we are talking for SSR. We are reading SSR diary. In case if you wanted to talk, you are most Is welcome there in our any channel. way, Shwetaji, we can bring this news? I guess TX is Texas only, right? If I'm not wrong, please correct me if we are wrong. Yes, I Texas. think so. We need some way. If you have any bright ideas to bring this to bring international news media attention to this incident. It's Texas. Yes, Texas. Yeah, we really need to do something. I mean, like we have to because
This is not working. This is clearly not working. Hashtag justice for this. Hashtag justice for this. It's just going in a Twitter. I mean, Twitter is like, yeah, you are having like 350, 200,000 tweets in one day. So what? The latest trending tweet for the today or for this month was justice for Sushant. So what? Is anybody even? Yeah, Does anyone even cares? not a problem, Shwetaji. Not now. Any other time, whenever you wanted. Not a problem. Take your time. Not a problem. But still, yeah. Log into work. Thanks, Shwetaji. Just ping us. I mean, you have our Twitter Mitraji's Twitter, and we will also find if here in Sweden also if somebody can take this news. Yes, Shwetaji. Thank you so much, and we are also going to wind up. Yes, yeah, So exactly. I mean, yes, we wanted to give this news, but yes, Makale. I mean, Ningalo, please give us some new idea or come up. I'm not on Twitter. Okay, Shwetaji, then I don't know how. Then just send a message in this chat, and probably we will uh, Instagram. are you in Instagram, Shwetaji, so that I can give my Instagram ID? If you are on Instagram, I can share, or like because in this forum I don't want to share like personal Personal messages, details. personal details. Yes. But we will find some ways with Yeah. Shwetaji. You can always contact us in this channel. In just write message anytime, and we will always find some way to contact Oh yeah, she's in on Insta. Insta. Okay. Okay, I will give my Insta ID. yeah. But yes, Makale, please find another way. ஏதாவது we have நம்ம வந்து இன்னொரு புது கண்டுபிடிக்கணுங்க. இது வந்து ரொம்ப தப்பா போகுதுங்க. இது ரொம்ப தப்பா போகுது இது. இத நிப் இத இ இது இத எப்படியாச்சும் நிப்பாட்டணும். இது நடந்துட்டே இருக்கு இது. இது ஒண்ணுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. நம்ம லா வந்து ரொம்ப தப்பா போகுதுங்க. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இதுக்கு குரல் குடுக்குறோம். கண்டிப்பா இதுக்கு குரல் குடுப்போம். இதுக்கு குடுக்கணும். பட் ஏதோ புதுமை செய்யணுங்க. புதுமையா ஏதோ குரல் குடுக்கணுங்க. அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க நீங்களே. Shwetaji, she is so fast. Yes, thank you, Shwetaji. I'm really struck. I don't know what to speak. Thank you so much. Thanks, Shwetaji. I mean, we need some new ideas. I just sent a DM. Yes, we received it. Thanks. We need some new ideas. We need to make sure that the people who are not responsible, the people who have power, who can do something, has to do something. Yeah, exactly. Yes, Thanks. I replied you. Thank you so much, for the kind response. Makale, think பண்ணுங்க. We have to do something. This is not going to work. Whatever we do, tweeting and shouting. Thank you for all that you are all doing. Thank you so much. It's because of you all. We are all together. We have to do more. We have to get justice. This should stop. This should stop. This is not good. This is not right. And we cannot talk about Talibans. When we have Taliban in our own we country. have no rights to talk anything about Taliban or ISIS. Please, yes. When this thing is happening in our country, who are we to talk about those people? Exactly. மக்களே பாருங்க, திரும்பியும் நாளைக்கு லைவ்ல திரும்பியும் காலையில பேசுறேன் உங்களோட. எனக்கு புரியல. It should stop. அதான் எனக்கு வந்து I'm struck with word. So we will meet again. Thank you. நன்றி, வணக்கம். கடவுள் தான் காப்பாற்றணும் இந்தியாவை.